வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான இந்திய இலங்கை இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். சர்வதேச நாணய நிதிய கொள்கைகளில் இருந்து அரசாங்கம் விலகக்கூடாது என ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. முல்லைத்தீவில் கரையொதுங்கிய மியான்மர் அகதிகள் திருவோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை. அரசாங்கத்தினால் உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியவில்லை என பாட்டலி சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. வடக்கில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் பல்வேறு விலங்குகளிலும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை. புற்றுநோயை குணப்படுத்த தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. டிஜிட்டல் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான இந்திய இலங்கை இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. டிஜிட்டல் அபிவிருத்திக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பரிமாற்றம் செய்கின்ற ஒத்துழைப்புகள் தொடர்பாக இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்மொழியப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். ඩිජිටල් සංවර්ධනය සඳහා ක්‍රියාත්මක කරන ලද සාර්ථක ඩිජිටල් විසඳුම් හුවමාරු කිරීමේ සහයෝගිතාව පිළිබඳ இந்தியாவின் ரஜ்ய சா ஸ்ரீலங்கா ரஜ்ய அத்தர் அவபோதா கிவிசும. தகவல் தொழில்நுட்பத்தின் டிஜிட்டல் புத்தாக்கத்தில் முன்னணி வகிக்கின்ற இந்திய இலத்திரனியல் அரச நிர்வாகம் நிதி தொழில்நுட்ப முறைமை செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற துறைகளில் பெற்றுக்கொண்டுள்ள விசேட நிபுணத்துவ அறிவு பல்வித செயற்பாடுகள் மூலமாக இலங்கையில் டிஜிட்டல் அபிவிருத்திக்கு பெற்றுக்கொள்வதற்கான இயலுமை கிட்டியுள்ளது. அதற்கமைய இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் இந்தியாவின் இலத்திரனியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு இரு தரப்புக்கும் இடையிலான ஆரம்ப உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. அதன் மூலம் டிஜிட்டல் அபிவிருத்தி துறையில் அதிகாரிகளின் இயலளவு விருத்திக்கும் மற்றும் டிஜிட்டல் அபிவிருத்தி தீர்வுகளை நடைமுறைப்படுத்தும் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நிறுவன ரீதியான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கான இயலுமை கிட்டியுள்ளது. அதற்கமைய முன்மொழியப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. පවතින අපි ප්‍රකාශයට පත් කර පාලන මිලානෝ තමයි කටයුතු සිද්ධ වෙන්නේ. ඒකට අදාළ කරන බද්ධක සංශෝධනයක් කළා නැහැ. இதுவரையான காலப்பகுதியில் 22,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மேலதிகமாக 10,000 மெட்ரிக் டன் அரிசி இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கிறோம். உள்ளூர் விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் அரிசியை இறக்குமதி செய்வதே எமது குறிக்கோளாகும். அதன் அடிப்படையிலேயே செயற்பட்டு வருகிறோம். நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் தேவைக்கு ஏற்ப அரிசியை இறக்குமதி செய்வது குறித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படும். அமைச்சர்கள் பதவியேற்று ஒரு மாதம் கூட நிறைவுறவில்லை. அதற்குள் அத்தனை பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என ஒரு சிலர் எதிர்பார்க்கிறார்கள். மக்களுக்கு ஏற்புடைய வகையில் பொருத்தமான நடைமுறைகள் எமது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும். පාලමිල එලෙසම පවතින අපි ප්‍රකාශයට පත් කර පාලන මිලානෝ තමයි කටයුතු සිද්ධ වෙන්නේ. ඒකට අදාළ කරන බද්ධක සංශෝධනයක් කළා නැහැ. යම් කාලවල දේශපාලනඥයන් විසින් ලබාගත් முதல் பமனாய் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளின் விவரங்களை சபையில் நான் சமர்ப்பித்திருந்தேன். அதன் அடுத்த கட்ட பட்டியல் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதனையும் நாம் வெளியிட தயாராக இருக்கிறோம். ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்றுக்கொண்ட பலரது ஆவணங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அதன் பின்னர் முழுமையான தகவல்கள் வெளியிடப்படும். යම් කාලවල දේශපාලනඥයන් විසින් ලබාගත් මුදල් පමණයි. சர்வதேச நாணய நிதிய கொள்கைகளிலிருந்து அரசாங்கம் விலகக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிலிருந்து விலகினால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று வெளியிட்டுள்ள காணொளியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். අත්‍යන්සෙත් මහා බැංකුවෙත්
ජනාධිපති කාර්ය சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கோ அப்பால் செயற்படுவதற்கு அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியோ முயற்சிக்கக்கூடாது. அவ்வாறு செயற்படவும் முடியாது. 2024 ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2% இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டது. அதனை மேலும் அதிகரிக்கவே நான் விரும்பினேன். எனினும் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு 5% எட்டியுள்ளது. அதற்காக உழைத்த நிதியமைச்சு, மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் ஒரு பகுதியை வரி வருமானமாக பெற்றோம். அதுவும் நமது வருமானம் அதிகரிக்க வழிவகுத்தது. சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் காரணமாகவே இவற்றை செய்ய முடிந்தது. அதனால் அந்த ஒப்பந்தத்தை அரசாங்கமோ எதிர்க்கட்சியோ விட்டுக் கொடுக்க முடியாது. රටේ ධාරිතා භාවිතය තවත් වැඩි කරන්නට ක්‍රියා කරපු සියලු ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் மின்சார சபைக்கு வழங்கப்பட உள்ள கடன் உதவிக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்பட உள்ள $150 மில்லியன் அமெரிக்க கடன் உதவிக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த கடனுதவியை அரசாங்கத்தின் மூலம் மின்சார சபைக்கு வழங்குவது குறித்து கடந்த அக்டோபர் மாதம் கலந்துரையாடப்பட்ட நிலையில் கடனுதவிக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த கடனுதவியின் ஊடாக மின்சார சபையை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் நாட்டின் பல்வேறு செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் கடற்படையினரால் திருகோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இன்று காலை மியன்மார் அகதிகள் சுமார் 102 பேருடன் நாட்டுப்படகு ஒன்று கரையொதுங்கியது. அதில் 35 சிறுவர்களும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் காணப்பட்டனர். மியன்மாரில் இடம்பெற்று வரும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக இவர்கள் வேறு நாட்டுக்கு செல்வதற்காக நாட்டுப்படகில் புறப்பட்ட நிலையில் காற்று காரணமாக இலங்கை நோக்கி தள்ளப்பட்டதனால் முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கியுள்ளனர். மியன்மார் அகதிகள் சுமார் 10 நாட்களாக கப்பலில் இருந்ததால் உணவுகள் எதுவுமின்றி பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிலர் மயக்கமடைந்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கடற்படைக்கு அறிவிக்கப்பட்டமையை அடுத்து மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. படகு கரையொதுங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் படகில் இருந்த மக்களுக்கு உணவுகள் மற்றும் உலர் உணவுகளை வழங்கியுள்ளனர். இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள், மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள பிரதிபலிப்பாளர், கடற்படையினர், நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோர் மியன்மார் அகதிகளை பார்வையிட்டு நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டனர். இவ்வாறான நிலையில் கடற்படையினர் மியன்மார் அகதிகளை நாட்டுப்படகுடன் திருகோணமலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமருடன் பேச்சு நடத்திய வேளை மீனவர் பிரச்சினை தொடர்பில் உரிய கவனம் செலுத்தவில்லை என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கவலை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தை வரவேற்பதாகவும் இந்திய பிரதமருடன் பேச்சு நடத்திய ஜனாதிபதி இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் உரிய கவனம் செலுத்தவில்லை எனவும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தவிர கைச்சாத்திடப்பட்ட ஏனைய விடயங்கள், எனக்கு இணக்கம் காணப்பட்ட ஏனைய விடயங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இருக்கையில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள். அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் கடற்தொழிலாளருடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேணும் என்ற ஒரு இணக்கப்பாடு தான். அப்போ மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பரப்புக்குள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம், அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது. அதான மனிதாயமானம் என்றதான் என்னுடைய கேள்வி. அப்படி இருக்க முடியாது. சில அலம்பிகள், சில புலம்பிகள் உடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, கடந்த காலம் நான் ஆட்சியில் இருந்த பொழுது இந்திய வெளிவார அமைச்சருக்கும் அன்று இலங்கை வெளிவார அமைச்சர் பிரதமர் உட்பட உள்ளடங்களாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நான் சொன்னேன், கடற்தொழில் அமைச்சர் அன்று வர டக்ளஸ் தேவானந்தா தான். அப்ப கடற்தொழில் அமைச்சருக்கும் கடற்தொழில் அமைச்சுக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் அவ்வாறான எண்ணம் இல்லை. அதாவது எந்த வகையிலையும் இந்திய இழுவமடி படகுக்கு இடம் கொடுக்க முடியாது, ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்பதுதான். நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக செயல்பாடாக இருக்குமே ஒழிய ஏனையவர்கள் கதை
கதைக்கின்ற விடயங்கள் அது அரசினுடைய கொள்கையோ அரசினுடைய செயல்பாடோ அல்ல. அப்போ சர்வதேச சமூகம் தங்கட நலன்கள் இருந்தோன்னா பிரச்சனையை பார்க்க நாங்கள்லாம் எங்கட நலன்களை முன்னெடுக்க வேண்டும். இந்திய மீனவர்களின் வருகையால் வடக்கு மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலையில் இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் மோடியுடன் பேசியமை கலந்துரையாடலாகவே அமைவதாகவும் பிரச்சினைகள் எழுத்து மூலம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். மீனவர்களாகிய நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் அங்கு என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது, அது தொடர்பாக எதிர்காலம் இந்த மீனவர்களுக்கு எவ்வாறு வடபகுதி மீனவர்களாக இருக்கட்டும், தேசியரில் எடுத்துக்கொண்டால் இலங்கை மீனவர்களாகட்டும், அவர்களின் வாழ்வாதாரம் எவ்வாறு இந்த வருகையின் பின்னால் இருக்க போகின்றது என்ற கேள்வியோடு தான் நாங்கள் இன்று இந்த விடயத்தை கையாளப் போகின்றோம். குறிப்பாக இந்தியாவில் நடைபெற்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்திய பிரதமருக்கான அந்த பேச்சுவார்த்தைகள், உடன்படிக்கைகள், நிறைய விடயங்கள் கலந்து ஆலோசனை என்ற பெயரில் நடைபெற்றிருக்கின்ற பல விடயங்கள் இருந்தாலும் அது இலங்கையின் பல அபிவிருத்திக்கும் இலங்கையின் எடுபடுகின்ற பொருளாதார நெருக்கடி மீட்சி வருகின்ற பல விடயங்களில் பல உடன்பாடுகள் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கின்றது. அதனூடாக இலங்கை எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற விடயங்களில் நாங்கள் கவனத்தை செலுத்தார். மீனவர் விடயத்தில் நாங்கள் பார்த்து கொண்டால் எங்களது ஜனாதிபதி அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டில் அங்கு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது இந்திய மீனவர்களின் வருகையினால், அவர்கள் செய்யும் தொழில் முறையினால், அந்த சட்டவிரோத மீன்பிடி முறையினால், இழுவை படகுகளின் தாக்கத்தினால் அங்கு மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த வார்த்தை இது கடந்த காலங்களில் நாங்கள் ஒப்பிடும்போது சந்திரிகா உட்பட மைத்திரி, ரணில், அதே போன்று மஹிந்த போன்ற அதிமேதகு ஜனாதிபதியாக இருந்தவர்கள் உச்சரிக்காத அந்த கடும் தொனியிலான வார்த்தையை எமது ஜனாதிபதிகள் உச்சரித்திருக்கின்றார். ஆனால் அது ஒப்பந்தமாகவோ எழுத்து வடிவில் இல்லாத ஒரு விடயம், வெறுமனே கலந்துரையாடலோடு நிற்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் அது நடந்திருக்கின்றது. எனவே அங்கு அவர் பேசும்போதே இந்திய தரப்பில் இருந்த பிரதமரின் கூற்று வேறு விதமாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த மீன்பிடி முறையை மாற்றுங்கள் என்று இவர் கோரிக்கை விடுத்தாலும், அல்லது மீன்பிடி முறையை எங்கள் நாட்டுக்குள் செய்யாது என்று சொன்னாலும், இந்திய தரப்பால் விடுக்கப்பட்ட கோரிக்கையாக அதை மனிதாபிமானமாக கையாளுங்கள் என்றால் மனிதாபிமானமாக கையாளுங்கள் என்று மோடி மாத்திரம் சொல்லவில்லை, அந்த இந்திய பிரதமர் மாத்திரம் சொல்லவில்லை, தமிழக முதல்வரும் அவ்வாறான கோரிக்கையை தான் வைக்கின்றார். இந்திய தரப்பில் இருக்கின்ற மீன்பிடி தலைவர்களும் அவ்வாறான கோரிக்கையை தான் வைக்கின்றார்கள். இதை மனிதாபிமான கையாளுங்கள், மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயம், ஒரு வாழ்வாதாரம், எங்களோட வாழ்க்கை, எங்களது எதிர்காலம், எங்களோட கடல் சூழல் பாதுகாக்கப்படும் வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் அழுத்தமாக சொல்லி வருகின்ற வேளையில் எங்களது ஜனாதிபதி அவர்கள் எங்களது விடயத்தை அங்கு முன்கொண்டு செல்லும்போது அந்த தரப்பு, அதாவது எவ்வாறு எங்களது வளங்களை சுரண்டுகின்ற ஒரு அமைப்பு அல்லது அந்த நாட்டின் மக்கள் அவர்களுக்கான மனிதாபிமானத்தை கையாளுங்கள் என்று கோரிக்கை விடுப்பது ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாப்பை மீறி செயலாளர் செயற்பட முடியாது என்பதால் கட்சியின் மத்திய குழுவில் இருந்து யாரையும் நீக்க முடியாது எனவும் அதற்கான நீதியை பெறவே யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சி. சிவமோகன் தெரிவித்துள்ளார். வழக்கு தொடர்பில் வினவிய போது தனது கருத்தை பதிவு செய்தார். மத்திய குழுவில் இருக்கும் யாரையும் நிறுத்துவதற்கு செயலாளருக்கு அதிகாரம் இல்லை என்பதனால் தமக்கான நீதியை பெற வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக சி. சிவமோகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசுக் கட்சியின் 75வது ஆண்டு நிறைவு தினம் இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை இலங்கை தமிழரசுக் கட்சியின் 75வது ஆண்டு நிறைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பட்டிப்பளை பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் பிரதேச கிளையின் தலைவர் சே. புஷ்பலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தந்தை செல்வாவின் திருவுருவப்படத்திற்கு இகைச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழரசுக் கட்சியின் கடந்து வந்த பாதை தொடர்பில் அதன் செயற்பாடுகள் தொடர்பிலும் சிறப்புரைகள் இடம்பெற்றன. நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என பிரிடெக் தொழிற்சங்க தலைவி கருப்பையா மைதிலி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் பிரிடெக் தொழிற்சங்க தலைவி கருப்பையா மைதிலி தெரிவித்துள்ளார்.
என்று நுவர்லியா ஹெட்டனில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நேற்றைய தினம் நாங்கள் பியூரோ அலுவலகத்துக்கு சென்று மனுவை தாக்கல் செய்த அந்த நேரத்தில் நாங்கள் அங்கேருந்து ஆஃபீஸர்ஸோட நிறைய விடயங்கள் பேசினோம். அதில் சில விடயங்கள் முக்கியமாக சொல்லணும் என்னன்னு கேட்டால் பியூரோ ஆஃபீஸ்க்கு போகிறது வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லாட்டி அவங்களுக்கான ஏதோ ஒரு விடயத்தை பேசுகிறதுக்காக போவாங்க. ஆனால் தமிழ் மொழியில் அது சம்மந்தமாக பேசக்கூடிய ஒரு ஆஃபீஸர் அந்த இடத்துல இருக்கலை அப்படிங்கிறது பெரிய குறையாக நாங்கள் பார்த்தோம். அது கட்டாயம் இந்த அரசாங்கம் அதை நிவர்த்தி செய்யும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போன்று BOM வலையமைப்பின் ஊடாக நாங்கள் வந்து பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதில் முக்கியமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்குதாரர்களாகணும் அப்படிங்கிறது அந்த மனுவில் நாங்கள் முக்கியமாக கூறப்பட்டிருந்த ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. அதே போன்று தீர்மானம் எடுக்கக்கூடிய இடங்களில் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கோரிக்கை. அதே போன்று அவங்களுக்கான கௌரவம், சுயமரியாதை, அதே போன்று அவங்களுக்கான மதிப்பு போன்ற விடயங்களை அரசாங்கம் கட்டாயம் உறுதிப்படுத்தி கொடுக்கணும். புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்குறாங்க. கடந்த வருடத்தில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான நுவர்லியா மாவட்டத்திற்கான ஒரு பியூரோ ஒன்று வேணும் அப்படின்றது வந்து நாங்கள் கோரிக்கையாக வச்சுருந்தோம். அந்த பியூரோ நமக்கு வழங்கப்பட்டாலும் கூட அங்கே வந்து தமிழ் மொழி மூலம் வந்து நமக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடைக்கலன்றது தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 11 மாதத்தில் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களோட இந்த நாட்டுக்கு அனுப்பிய பணத்தின்படி வந்து 4 மில்லியனுக்கு மேலே வந்து பணம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் IMF-இன் கடன் வந்து இதன் மூலமாக 2 மில்லியனுக்கு மேலமாக வந்து அடைக்கப்பட்டாலும் கூட ஆனால் இவங்க மூலமாக தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலம் தான் இது நடைபெற்றது அப்படின்றது வந்து எந்த இடத்துலையும் பேசப்படலை. கடந்த அரசாங்கத்தில் இருந்த தொழிலமைச்சர்கள் கூடயும் நாங்கள் வந்து பேசியிருந்தோம். இவர்களுக்கான பாதுகாப்பு வந்து தாரேன்னு சொன்னாலும் கூட கிடைக்கப்படலை. பாதாள உலக குழு தலைவர் மிதிகமருவன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாதாள உலக குழு தலைவரும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரருமான மிதிகமருவன் என அழைக்கப்படும் ஜெயசகர விதானகே ருவன் சாமர மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் தனுஜா லக்மா இன்று உத்தரவிட்டார். மிதிகமருவன் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி மிதிகமருவனை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதவான் மிதிகமருவனை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். மிதிகமருவன் என்பவர் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் ஹரக்கட்டாவின் உறவினர் ஆவார். ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஞானசார தேரர் இன்று வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் அவரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. கட்சிக்காரருக்கு சுகையினம் ஏற்பட்டுள்ளதால் அவரால் நீதிமன்றில் ஆஜராக முடியாமல் போனதாக ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி நீதிமன்றில் தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் பெசன் அமரசேன வழக்கின் தீர்ப்பை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதன்படி ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியவில்லை என பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆட்சி அமைப்பதற்காக கூறப்பட்ட உறுதிமொழிகளை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඒක දයෝපගත දෙයක් නෙවෙයි රටේ යථාර්ථය වටහා ගන්න නැතුව කරපු ප්‍රකාශ දැන් ඒගොල්ලන්ටම පාරාවලල්ලක් හැටියට හැම අවස්ථාවෙදිම එනවා. ஆட்சி அமைக்கும் நோக்கத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் பல்வேறு உறுதிமொழிகளை மக்களுக்கு வழங்கினர். ஆனால் அவற்றை இன்று நடைமுறைப்படுத்த முடியாமல் தடுமாறுகின்றார்கள். அவ்வாறான செயற்பாட்டினால் தாங்களே குழி தோண்டிக் கொண்டார்கள். நாட்டின் யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஆட்சியாளர்கள் மக்களிடம் உண்மையை கூற வேண்டும். ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதல் பொறுப்புணர்வோடு செயற்படுவதை நாம் காணவில்லை. ஆதலால் அரசாங்கம் பொறுப்புமிக்க வகையில் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ඒක දයෝපගත දෙයක් නෙවෙයි රටේ යථාර්ථය වටහා ගන්න නැතුව කරපු ප්‍රකාශ දැන් ඒගොල්ලන්ටම පාරාවලල්ලක් හැටියට හැම අවස්ථාවෙදිම එනවා. வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பான மீளாய்விற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
அரசுக்கு சொந்தமான வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பான மீளாய்வை மேற்கொண்டு விதந்துறைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். රජයට අයත් වාණිජමය නොවන ආයතන පිළිබඳ සමාලෝචනය அத்தியாவசிய பொதுச் சேவைகள் வழங்கல், தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாத்தல், பல்வேறு ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்ளல், பண்டங்கள் மற்றும் சேவைகள் வழங்கலுக்குரிய நடவடிக்கையில் இடையீடு செய்தல், வளங்களை நியாயமாக பகிர்ந்தளித்தல், அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் சமுதாய நலன்புரிகள் போன்ற முக்கிய பணிகள் அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த பணிகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பாதுகாப்பு மற்றும் போலீஸ் தவிர்த்த 86 திணைக்களங்கள், 25 மாவட்ட செயலகங்கள் மற்றும் 339 பிரதேச செயலகங்கள், அரசுக்கு சொந்தமான 340 தொழில் முயற்சிகள் மற்றும் வர்த்தக ரீதியற்ற 115 நியதி சட்ட நிறுவனங்கள் தற்போது இயங்கி வருகின்றன. தேசிய வரவு செலவு திட்டத்தின் கண்காணிப்பின் கீழ் காணப்படுகின்ற வர்த்தக ரீதியற்ற 115 அரச நியதி சட்ட நிறுவனங்களுக்காக மற்றும் அரச தொழில் முயற்சி திணைக்களத்தின் கீழ் காணப்படுகின்ற 51 நிறுவனங்களுக்காக 2021 ஆண்டில் தேசிய வரவு செலவு திட்டத்தின் மூலம் 140 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் குறித்த நிறுவனங்கள் இற்றைப்படுத்தப்படாமை, குறித்த நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகள் தனியார் துறையினரால் மிகவும் வினைத்திறனான வகையில் மேற்கொள்ளப்படல் மற்றும் ஒரே ஒத்த பணிகளை மேற்கொள்கின்ற நிறுவனங்கள் ஒரு சிலவும் காணப்படுகின்றமை போன்ற விடயங்களால் அரசுக்கு சொந்தமான வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பாக மீளாய்வு மேற்கொள்வது காலத்தின் தேவையாக உள்ளது. அதற்கமைய அவ்வாறான மீளாய்வை மேற்கொண்டு விதந்துறைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிப்பதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் உப்பு உற்பத்தி நாட்டின் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கும் நிலவும் கேள்வியை பூர்த்தி செய்வதற்காக போதுமானதாக அமைவதுடன் உப்பு விளைச்சல் குறிப்பாக காலநிலையில் தங்கியுள்ளது. நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக 2025 ஆண்டின் முதலாம் காலாண்டில் உள்நாட்டு சந்தையில் வீட்டு தேவைகளுக்கும் மற்றும் கைத்தொழில் தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தீர்வாக தயார் செய்து சந்தைக்கு விநியோகிப்பதற்கான தீர்வை வரி வீதத்திற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை 2025 ஜனவரி 31 அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக பலநோக்கு கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்களூடாக சந்தைக்கு வழங்குவதற்கு வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்ற பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு வழங்குவதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சால் கம்பகா, இரத்தினபுரி, மொனராகலை, கொழும்பு, மாத்தறை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் ஒரு பாதுகாப்பு இல்லமும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 2 பாதுகாப்பு இல்லங்களுமாக மொத்தம் 10 இல்லங்கள் நடாத்தி செல்லப்படுவதுடன் நுவரெலியா மாவட்டத்திற்கான பாதுகாப்பு இல்லம் ஒன்றை 2025 ஜனவரி மாதம் தொடக்கம் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு சில பாதுகாப்பு இல்லங்களில் நிர்வாக மற்றும் பராமரிப்பு செலவுகள் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு நேரடியாக பொறுப்பேற்றுள்ளதுடன் ஒரு சில இல்லங்களுக்கான செலவுகள் பெண்கள் நலன்புரிசார் அமைப்புகள் சிலவற்றால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. 2020 தொடக்கம் 2024 ஆண்டு வரை 2ஆம் காலாண்டு வரை 2752 பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக 60.35 மில்லியன் ரூபாய்கள் செலவாகியுள்ளது. ஆனாலும் குறித்த காலப்பகுதியில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்கு 37.69 மில்லியன் ரூபாய் மாத்திரமே நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ளதுடன் 22 மில்லியன் ரூபாய்கள் கொண்ட செலவுறுதி சிட்டைகள் தொடர்ந்தும் ஈடு செய்யப்பட வேண்டியுள்ளது. அதற்கமைய மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவை கருத்திற்கொண்டு 2025 ஆண்டுக்கான 25 மில்லியன்கள் ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் பின்னர் அடுத்து வரும் ஆண்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் மூலம் ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் நோர்வே தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. நோர்வே தூதுவர் எஜ்ஜி இமே எலிவேன்
ஸ்டெனர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது தற்போதைய இலங்கையின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்து இருதரப்பினரும் விரிவாக கலந்துரையாடினர். தற்போதைய வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான உதவிகளை வழங்குமாறு அதற்கு எதிர்க்கட்சி என்ற முறையில் முழு ஆதரவை வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நோர்வே தூதுவரிடம் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் பல்வேறு விலங்குகளிலும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் மட்டுமன்றி பல்வேறு விலங்குகளிலும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று காலை நடத்திய எலிக்காய்ச்சல் தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முக்கியமாக யாழ்ப்பாண கடல் நீரேரியின் வடமராட்சி தென்மராட்சி இணைகின்ற பிரதேசம், துன்னாலை, வரணி, மருதங்கேணி ஆகிய பிரதேசங்களிலே இந்த கிருமிகளின் தாக்கம் அதிக அளவிலே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவினுள்ளும் ஓரிரு பிரதேசங்களிலே இந்த நோய் கிருமிகளின் தாக்கம் மனிதரில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. கால்நடைகளிலே இந்த கிருமிகளின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை அவதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளிலிருந்து கூட தொடர்ந்தும் இந்த நோய் மனிதருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்றன. மனிதரிலே எவ்வளவு ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, அதே போல் மாடு, ஆடு, நாய் போன்ற விலங்குகளிலேயும் இந்த நோய் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இருப்பினும் அந்த உப மாதிரிகள், அந்த பாக்டீரியாவுடைய உபபிரிவுகள் அல்லது ஸ்ட்ரெயின் என்று சொல்லப்படுகிறவை இரண்டும் ஒத்தவையாக இருக்கின்றவையா என்றதை அவதானிப்பதற்காக விலங்குகளின் மாதிரிகள் எடுத்து புறம்பாக நாங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு கொரோனாவில் ஏற்பட்ட நிலை மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன என்பதனால் இதிலே கால்நடை வளர்ப்பாளர்களும் ஏனைய பொதுமக்களும் மிக அவசியமாகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாண மாவட்டத்திலே இறந்த மாடுகளின் எண்ணிக்கை 55, ஆடுகளின் எண்ணிக்கை 101, கோழிகள் 1408, இவைதான் யாழ் மாவட்டத்திலே இறந்ததாக எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 107 மாடுகளும் 88 ஆடுகளும் 451 கோழிகளும் இறந்திருக்கின்றன. வவுனியா மாவட்டத்திலே சேதாரம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கின்றது. 4 மாடுகளும் 48 ஆடுகளும் 80 கோழியும் 7 பன்றிகளும் இறந்துள்ளன. இதே நேரத்திலே மன்னார் மாவட்டத்திலே அதிகளவான மாடுகள் இறந்திருக்கின்றன. அங்கே 369 மாடுகள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றை விட ஆடுகள் 110, கோழி 469, 40 பன்றிகளும் இறந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்திலே 21 மாடுகளும் 51 ஆடுகளும் 141 கோழிகளும் ஆக இறந்ததாக எங்களுக்கு இதுவரையிலே அறிக்கையிடப்பட்டுள்ளது. மொத்தமாக வடக்கு மாகாணத்திலே 556 மாடுகளும் 398 ஆடுகளும் 2549 கோழிகளும் 47 பன்றிகளும் 2 எருமை மாடுகளும் இறந்ததாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இவற்றை நாங்கள் எங்களுடைய மாகாண உயர்மட்டத்திற்கும் எங்களுடைய அமைச்சுக்கும் தெரியப்படுத்தியுள்ளோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 121 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பருத்தித்துறையில் 32 பேரும் யாழ்ப்பாணத்தில் 8 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் கேரீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி விடயங்களை தெளிவுபடுத்தினார். யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 121 பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 32 பேரும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 8 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்திலே புதிதாக எலிக்காய்ச்சல் நோயுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 6 நோயாளர்களும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே
5 நோயாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை. எலிக்காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நேற்று வரை 8300 பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள். கரவட்டி, பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே உள்ள கால்நடைகளுக்கு இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து ஒரு விசேட குழு ஒன்று நேற்று அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். நேற்று அவர்கள் களத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் இந்த கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை எடுக்கும் பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்கும் பகுதிகளை ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் பார்வையிட்டனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் நாவலடி பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடாது தேங்கி நிற்கும் பிரதேசத்தை ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை பார்வையிட்டனர். மக்களின் கோரிக்கைக்கு இணங்க வெள்ள நீர் தேங்கிய இடங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்துள்ளனர். கொடிகாமம் பகுதியில் இரு கடைகளை அகற்றும் நோக்கோடு ரயில்வே திணைக்களத்தினுடைய பொறியியலாளர்கள் மற்றும் திணைக்கள உத்தியோகத்தர்கள் வருகை வந்திருந்தார்கள். அந்த வகையில் அந்த பொதுமக்களுடைய 2 கடைகளும் வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறிய, அதாவது ஒரு லோன்றி கடையும் அதே போல் சைக்கிள் திருத்துகின்ற கடையும், அந்த கடை தங்களுடைய நிலப்பரப்புகள் இருப்பதாக உடனடியாக அகற்றுவதற்கு தங்களுடைய ஆளணியோடு வந்திருந்தார்கள். அந்த வகையில் மக்கள் அந்த விஷயத்தை அது தொடர்பாக அவர்களோடு கலந்துரையாடி உடனடியாக அந்த புடுங்கிறது அல்லாட்டி அகற்று நடவடிக்கை இடைநிறுத்தி அவர்கள் போலீசில் முறைப்பாடு போட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வேளையில் இதுக்கு பொறுப்பான வருகை இருந்தக்கூடிய பொறியியலாளரோடும் அதேபோல் திணைக்கள அதிகாரிகளோடும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமான ரயில்வே பாதையில் இருக்கிற பாலங்கள் உயரமாக கீழ்த்தட்டு அமைக்கப்பட்டதால் தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய தண்ணி ஒன்றுமே போக முடியாத நிலையில் காணப்படுகின்றது. மக்கள் இப்போதும் கிட்டத்தட்ட 2200 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இடுப்பளவு தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது. அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டோம், நாங்கள் இதுக்கு என்ன வழிவகை செய்கிறீர்கள், உடனடியாக இதை நீக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த பொறியியலாளர் நேரடியாக அந்த பாலத்தையும் பார்வையிட்டு அவர் சாதகமான முடிவுகள் சிலதான் சொல்லிட்டு போயிருக்கிறார். தான் தன்னுடைய திணைக்கள அதிகாரிகளோடும் அதே போல் அரசாங்க அதிகாரிகளோடும் தான் கருத்து பேசி எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான பிரச்சனை இருக்காத வகையில் இதுக்கு ஒரு பம்ப் சிஸ்டமோ இல்லாட்டி இதைத்தான் உடைக்கணுமென்று இல்லை, இந்த பாலத்தை உடைக்கணுமென்றது இல்லை, இதுக்கு வேறு வெளிநாடுகளில் செயற்படுத்தக்கூடிய பம்பிங் சிஸ்டம் அந்த மாதிரி விஷயத்தை கூட இதுக்கு பயன்படுத்த முடியும். அது தொடர்பாக தான் சாதகமாக பரிசீலிப்பதாகவும் எதிர்காலத்தில் இந்த தண்ணீரை வெளியேற்றத்துக்கான முழுமையான நடவடிக்கை தானும் தன்னுடைய திணைக்களமும் சேர்ந்து எடுப்பதாகவும் மற்ற திணைக்களங்கள் உதாரணமாக ஆடிய போன்ற திணைக்களங்களோடும் தாங்கள் கதைச்சு அந்த இடங்களிலும் அவ்வாறான நிலைமைகள் இருக்குதுன்ற அந்த தண்ணி ஓடக்கூடிய வகையான விடயத்தை தான் செயற்படுத்துவதாக கூறியிருக்கிறார். கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் கிராமத்தில் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை வெள்ள அனர்த்த ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் என்பவற்றின் ஆதரவோடு வெள்ள முன்னாயத்த ஒத்திகை இடம்பெற்றது. மணியங்குளத்தை மையப்படுத்தி மணியங்குளத்தின் கீழுள்ள மக்கள் மணியங்குளம் உடைப்படுத்தால் எவ்வாறு முன்னாயத்தமாக செயற்பட வேண்டுமென தெளிவுபடுத்தப்பட்டு ஒத்திகை இடம்பெற்றது. அனர்த்த முன்னாயத்த ஒத்திகையில் இராணுவத்தினர், போலீசார், பிரதேச சபையினர், சுகாதாரத்துறையினர் என அனர்த்தத்தின் போது செயற்படும் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சன்னதியான ஆச்சிரமத்தினால் உதவி வழங்கப்பட்டுள்ளது. 3,75,000 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொதிகள் இன்று பூநகரி பிரதேசத்தில் உள்ள தெளிகரை, செம்மன்குன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட 75 குடும்பங்களுக்கான அத்தியாவசிய உலருணவுப் பொருட்கள் தெளிகரை பிள்ளையார் ஆலயத்தில் வைத்து சன்னதியான ஆச்சிரம முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டது. நுவரெலியா திம்புள்ளப்பத்தன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டக்கலை பகுதியில் ரயிலில் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா திம்புள்ளப்பத்தன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டக்கலை பகுதியில் ரயிலில் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கொட்டக்கலை ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த இரவு நேர ரயிலில் மோதுண்டு குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கொட்டக்கலை கங்கைபுரத்தை சேர்ந்த
40 வயதான வெள்ளச்சாமி ஜெயக்குமார் என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது விபத்தா என்பது தொடர்பாக திம்புள்ளப்பத்தன போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. போலீஸ் வாகன கொள்வனவிற்கு இந்திய அரசாங்கம் நன்கொடையாக வழங்க முன்வந்த 300 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்றுக்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை போலீசுக்கான வாகன தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற நிதியுதவி பெற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பாராத ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். ශ්‍රී ලංකා පොලිසියේ වාහන අවශ්‍යතාවය සම්පූර්ණ කර ගැනීම සඳහා ඉන්දියානු රජයේ මූල්‍ය ප්‍රදානයක් ලබා ගැනීමට මේ වන විට ශ්‍රී ලංකා පොලිසිය සතුව පවතින වාහන ප්‍රමාණවත් නැති බවත් இலங்கை போலீசுக்கான வாகன தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அரசால் இலங்கைக்கு 300 மில்லியன் இலங்கை ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்குவதற்கு உடன்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நன்கொடையை பயன்படுத்தி வடமாகாணத்தின் போலீஸ் நிலையங்களின் நடவடிக்கைகளுக்கு தேவையான கெப் வண்டிகளை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த நன்கொடையை பெற்றுக்கொள்வதற்காக இரு தரப்புகளுக்கிடையிலான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ශ්‍රී ලංකා පොලිසියේ වාහන අවශ්‍යතාවය සම්පූර්ණ කර ගැනීම සඳහා ඉන්දියානු රජයේ මූල්‍ය ප්‍රදානයක් ලබා ගැනීමට මේ වන විට ශ්‍රී ලංකා පොලිසිය සතුව පවතින වාහන ප්‍රමාණ இந்தியாவை எதிர்த்த மக்கள் விடுதலை முன்னணி கொள்கையை மாற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிர்ப்பு வெளியிட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் இன்று தமது கொள்கையை மாற்றிக்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்திலிருந்தே இந்திய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றி வந்தது. இந்தியாவுக்கு எமது சொத்துக்களை தாரை வார்க்க கூடாது, அவ்வாறாயின் இந்தியா இயக்குவது போல நாம் செயற்பட வேண்டி வரும், அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என கோஷமிட்டு வந்தனர். எனினும் தற்போது நம் நாட்டு சொத்துக்களை இந்தியாவிற்கு வழங்கும் வகையில் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்த ஆளும் தரப்பினர் அவரது செயற்பாடுகளையே தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். டிசம்பர் மாதத்தின் முதல் 15 நாட்களில் 97,115 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி வரை 19,1988 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தின் முதல் 15 நாட்களில் 97,115 பேர் வருகை தந்துள்ளதுடன் இந்தியாவிலிருந்து 21,174 பேர் வருகை தந்துள்ளனர். ரஷ்யாவிலிருந்து 13,762 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 7,417 பேரும், ஜெர்மனியிலிருந்து 6,574 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 5,198 பேரும், சீனாவிலிருந்து 5,598 பேரும், அமெரிக்காவிலிருந்து 2,922 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோத மதுபானங்களுக்கு அடிமையானவர்களுக்காக சலுகை விலையில் மதுபானம் தயாரிக்கப்பட உள்ளது. சட்டவிரோத மதுபானங்களுக்கு அடிமையானவர்களுக்காக சலுகை விலையில் மதுபான வகை ஒன்று அடுத்த வருடம் முதல் தயாரிக்கப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உதயகுமார் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை மதுவரி திணைக்களத்தின் இந்த வருடத்திற்கான வருமான இலக்கில் இதுவரையில் 210 மில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டுக்கான மதுவரி திணைக்களத்தின் வருமான இலக்காக 232 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள வருமான இலக்கு எதிர்வரும் 29ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொள்ள முடியும் என மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சட்டவிரோதமான மதுபானங்கள் தற்போது மதுபான சாலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அவ்வாறு விற்பனை செய்யப்படுகின்ற மதுபானங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம், அவற்றில் நச்சுத்தன்மை காணப்படக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு புதிய வகையான மதுபானம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.